இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவெனில், பிரித்தானியாவுக்கு சின்ன படகிலே வருகின்ற அகதிகள் பிரித்தானியா குடிமக்களாக மாற முடியாது என்று பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. பல விதிகளை தற்பொழுது கடுமையாக்கி இருக்கிறது. இது தமிழர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக பிரித்தானியா தற்பொழுது மாற்றியிருக்கிறது. பிரித்தானியாவுக்கு பெரிய தலைவலியாக இந்த அகதிகள் வருவது தற்பொழுது குறிப்பிடப்படுகிறது. அது மட்டுமல்ல, வலதுசாரி கட்சிகள் தொடர்ச்சியாக அகதிகளை நிறுத்த வேண்டும், பிரித்தானிய அரசாங்கம் அகதிகள் தொடர்பாக மென்மையான போக்கை கடைபிடிக்க கூடாது என்று வலியுறுத்தி வருகின்றன. ஆகவே இங்கே பிரித்தானிய பிரதமருக்கு மிகப்பெரிய சிக்கலாக இது மாறி வருகிறது. இனிமேல் இந்த கண்டெய்னர்கள்ல, சிறிய படகுகள்ல, வாகனங்களுக்குள்ள மறைந்து பிரித்தானியாவுக்குள்ள சட்டவிரோதமாக நுழையும் புலம்பெயர்ந்தோருக்கு அல்லது அகதிகளுக்கு குடியுரிமை மறுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சு தெரிவித்திருக்கிறது. ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்கு வந்தவர்களுக்கு அவங்க எப்பொழுது வந்தார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முதல் குடியுரிமை மறுக்கப்படும் என்ற அறிவித்தலை பிரித்தானியா அழுத்தமாகவே தெரிவித்திருக்கிறது. ஆபத்தான பயணம் என்று குறிப்பிடும் பொழுது படகுகளில் பிரான்சிலிருந்து அதிகமான சிறிய படகுகளை இங்கே வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, அகதிகளை கடத்துபவர்கள் இவர்களை கடத்தி பணத்தை வாங்கி கொண்டு பிரித்தானியா கடற்கரை ஓரங்களிலே கைவிட்டு விடுகிறார்கள், கென்ட் போன்ற பகுதிகளிலே கைவிட்டு விடுகின்றார்கள் என்று ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. பிரித்தானியா அகதிகளை வேறு வேறு நாடுகளுக்கு அனுப்புகின்ற செயல்பாடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அது தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. இனிமேல் இவர்களுக்கு குடியுரிமையே இல்லை, இவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்கின்ற விடயத்தை பிரித்தானிய அரசாங்கம் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. எல்லோருக்குமே இது பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விமானத்தில் பயணிகளாக வருவோருக்கு இது பொருந்தாது என்றுதான் அந்த குறிப்பு சொல்கிறது. அகதிகள் இங்கே குடியுரிமை மறுக்கப்படும் என்கின்ற அந்த குறிப்பிலே விமானத்தில் வருபவர்களுக்கு ஓரளவு பிளெக்சிபிளா இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட கேஸ்பர்கர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் முடிவு. இப்ப விமானத்துல வந்தா அகதி குடியுரிமை கிடைக்கும் என்று நாம் யோசிக்க தேவையில்லை. ஏற்கனவே படகுகளை வந்தவர்களுக்கு 10 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி இருந்தது. அகதியா பதிஞ்சிட்டு 10 ஆண்டுகள் காத்திருக்கணும் அந்த குடியுரிமை பெறுவதற்கு. ஆனால் இப்பொழுது அது முழுவதுமாக மறுக்கப்படுகிறது. தற்பொழுது சட்டவிரோதமாக உள்நுழைகின்ற பிரித்தானியாவுக்குள் வருகின்ற மக்களுக்கு இனி குடியுரிமை மறுக்கப்படும் என்பதை இங்கே ஹோம் ஆபீஸ் உறுதி செய்திருக்கிறது. அது தன்னுடைய வெப்சைட்டிலும் இந்த விஷயத்தை பதிந்திருக்கிறது. இந்த சட்டம் காரணமாக தமிழர்கள் உட்பட வந்தவர்கள், ஏற்கனவே வந்தவர்களும் கூட குடியுரிமை கிடைக்காத நிலைமை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரித்தானியா தற்பொழுது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கிறது. ஆகவே கோடிக்கணக்கில் கொட்டி கொண்டு கோடிக்கணக்கில் கொடுத்து ஏஜென்ட்கள் மூலமாக இங்கே வருபவர்கள் மிகப்பெரிய ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்பட போகின்றார்கள் என்பது மிக தெளிவாகவே தெரிகிறது. எனவே அது படகுல வந்தாலும் சரி, விமானத்துல வந்தாலும் சரி, குடியுரிமை மறுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சின் புதிய வழிகாட்டுதல்கள், ஹோம் ஆபீஸினுடைய புதிய வழிகாட்டுதல்கள் கூறுகின்றன. எனவே அவதானமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த வீடியோவினுடைய முக்கியமான நோக்கம். நன்றி நண்பர்களே, மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.